நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. யாவரும் உற்சாகத்தோடு நாம் காணப்படுவோம். இந்த வேளையில கூட நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளதான் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய சபைக்காக கொடுக்கிறதான ஒரு அருமையான வார்த்தை 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? நமக்கு தெரிஞ்சதான தமிழ்ல நமக்கு புரியுறதான நல்ல ஒரு எளிய நடையில தான் இருக்கு. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு மனிதர்களுக்கு திருப்தி என்பது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதனால்தான் ஆவியானவர் பவுலப்போஸ்தலனை கொண்டு அவங்களுடைய சீஷனாகிய தீமோத்தேயுக்கு விதமாக எழுதியிருக்கிறார். அவர் எழுதினதான அந்த லெட்டர்ல இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில் திருப்தி என்று வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதை பார்த்தாலும் நமக்கு என்ன செய்கிறது? ஒரு பயங்கரமான ஒரு ஆசை, ஒரு தாகம், பல காரியங்கள் இந்த உலகத்தின் பொருட்கள் மேல அந்தந்த வயசுக்கு ஏற்றவாறு. ஒரு சிறு குழந்தையா இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? குழந்தைக்கு ஏற்றவாறு இந்த டாய்ஸ், பொம்மை, அந்த ஆண் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அந்த காரு, பைக், அந்த மாதிரி எல்லா டாய்ஸ் மேல ஆசை, அட்டம் பிடிச்சு வாங்குவாங்க. என் பையனுக்கெல்லாம் அப்படி நாங்கள் உடனே வாங்கி தருவோம். ஆனால் அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே என்ன செய்வோம்? அது அப்படியே நொறுங்கி போயிருக்கும். அப்படிதான் நம்ம கூட ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும் பொழுது, ஒவ்வொரு காரியங்கள் வரும் பொழுது இதுதான் எனக்கு வேணும். வாலிப பருவத்தில் என்ன செய்வார்களே, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், இந்த பையன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேசத்தை அப்புறமா ஒரு 6 மாதம், 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் திருப்தி இருக்குமான்னு தெரியாது. அப்படியாக திருப்தியே மனுஷனுக்கு ஒரு திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருவேளை நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தெரியுமா எங்க கஷ்டம் தெரியுமா, எங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளுமே அது வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை அதை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம நல்லவைகளுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உலகத்துல எவ்வளவோ மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க. நமக்கு கீழே இருக்கவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அதை விடவும் நம்ம நல்லா இருக்குமே, அவங்கள விடவும் ஆண்டவர் நமக்கு நல்லா வைத்திருக்கிறாரே, நம்மளுக்கு ஜீவன் சுக பலன் தந்திருக்கிறாரே அப்படி சொல்லி என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்துமாவுல ஒரு திருப்தி வர வேண்டும். ஹல்லேலூயா. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிக்கலாமா? 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு நம்ம வரும் பொழுது, தாயின் அந்த கருவில இருந்து நம்ம வெளிப்படும் பொழுது ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. இந்த நாட்கள்ல இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் சிந்தனையில் வந்தது. என்னன்னா, எவ்வளோ அதிசயங்கள்லாம் நடைபெறுது. அப்படி இப்படி அந்த அதிசயம்லாம் சொல்றாங்க. ஆனா என்னைக்காவது ஏதாவது ஒரு குழந்தை ஒரு கட்டு 500 ரூபாய் கட்டு நோட்டோட வெளிவந்திருக்கா? ஒரு குழந்தை பிறக்கும் போது அது கையில தங்க கட்டி கொண்டு வந்துச்சு, அல்லது ஒரு கட்டு ரூபாய் நோட்டு கொண்டு வந்துச்சு, அப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் வரும் பொழுது வெறும் கையோடு தான் வருகிறோம். அதே போல இந்த உலகத்திலிருந்து நாம் திரும்பி போகும் பொழுது ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, கொண்டு போகவே முடியாது.
பரிதாபமா இருக்கும். அவ்வளோ வசதியா இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த பெட்டியில வைக்கும் பொழுது இப்பொழுதுதான் நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டா என்ன செய்துருவாங்க, காதுல கழுத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கையில கட்டிருக்க அந்த வாட்சை கூட கழட்டிடுறாங்க. எதுவுமே நம்ம இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வைக்கிறது எதுவுமே என்ன பண்ண போறது இல்ல, நம்ம கொண்டு போக போறதே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்ம ஒருவேளை நாங்க ரொம்ப தேவ பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அங்க ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவருக்காக அதை செய்கிறோம் இதை செய்யறோம்னு சொல்லலாம். ஆனா நம்முடைய மனசுல திருப்தி இருக்கிறதா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளுக்காக நம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? எல்லாத்தையும் இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், என்னுடைய தேவன் எத்தனை பேர் சந்தோஷப்படுறோம்? ஹல்லேலூயா. இந்த அகில உலகத்தையும் படைத்த தேவன் என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அப்ப நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை. அப்ப ஆண்டவருடைய எல்லா இதுக்கும் நம்மளும் எப்படி இருக்கிறோம்? சொந்தக்காரர்களாய் காணப்படுகிறோம். எவ்வளோ ஒரு பெரிய காரியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில திருப்தி வருகிறதே இல்லை. எல்லாத்துலயும் என்ன செய்கிறோம், அந்த ஒரு இன்னும் கிடைக்குமான்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஆவல் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். 7வது 8வது வசனம் வாசிக்கலாம். 8, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது நமக்கு போதும் என்று இருக்க கடவும். அது கூட எல்லாமே எவ்வளவு பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாம் என்ன செய்கிறார்களாம், ஒவ்வொரு இரவிலும் பசியோடு. நமக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு நாள் நைட்டு கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு படுத்தா கூட எப்படி வர மாட்டேங்குது, தூக்கம் வரும். நேற்று நைட்ல எனக்கு தூக்கமே இல்லை, என்னன்னு தெரியல, பசியாவே இருந்தது. அப்போ அந்த சாப்பாடு இல்லாம அந்த பசியில ஏங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படியே வயிறு எரிந்து கொண்டு அப்படியே கஷ்டமா இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உண்பதற்கு உணவை கொடுத்திருக்கிறார். உண்ணவும் உடுக்கவும், அடுத்தது போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கிறதா, அதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இன்னும் பக்கத்து வீட்டுல அந்த சாரி வாங்கிட்டாங்கன்னா உடனே என்ன செய்யணும், எனக்கு இந்த சாரி வேணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு இல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசைகள் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்ய வேண்டாம், வரவே வேண்டாம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே நமக்கு போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலவெளியில நமக்கு ஆலோசனையாய் தருகிறார். இந்த சப்ஜெக்டை எடுத்து நம்ம தியானிக்கும் பொழுது வேதாமத்துல நிறைய வசனங்கள், நம்ம இந்த நேரத்துல முடிக்க முடியாது, அவ்வளவு வசனங்களை ஆவியானவர் இதை குறித்ததாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த பண ஆசை, அதே இதுல 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கிறதா, வேறாய் காணப்படுகிறது என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:5 கூட அதை தான் அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 13:5 வசனத்துல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதை தான் முதல்ல நாம் வாசித்தோம். போதும் என்று மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் கொடுத்து வைத்தவர்கள், நமக்குள்ள ஒரு திருப்தி காணப்பட வேண்டும். கர்த்தர் இதுவாது எனக்கு தந்திருக்காரு. எத்தனையோ பேர் இருக்கிறதுக்கு வீடு இல்லையே, ஆண்டவர் ஆனா எனக்கு என்ன செய்கிறார், இதையாவது கொடுத்திருக்கிறாரு, ஏற்ற வேளையில எனக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாய் ஆண்டவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு மன நிறைவுக்குள்ளதாய் வரணும். தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடாது. நிச்சயமா நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தருவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், லூக்கா 12:24 பார்க்கும் பொழுது அங்கே ஆகாயத்து பறவைகள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல, ஆனால் அவைகளையும் பரமபிதா என்ன செய்கிறாரா, பிழை பூட்டுகிறார். அப்ப நம்ம பிழை பூட்டுவாரா மாட்டாரா? நிச்சயமாய். ஹல்லேலூயா. ஆகையினால எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன பண்ணாதீங்க, உங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்ம வயசாயிடுச்சுன்னா நம்ம எப்படி இருக்க போறோமோ தெரியலையே, நம்மள பிள்ளைங்களை தள்ளி விட்டுருவாங்களோ, அப்படிலாம் தேவையில்லாத கவலைகள், அது அந்த மாதிரி தேவையே வேண்டாம். அந்த ஆகாயத்து பறவைகள், அதாவது முக்கியமா ஒரு 2 இடத்துல
காகங்களை கவனித்து பாருங்கள் சொல்லிட்டு, அது 5 படித்ததான ஒரு ஜந்துவாக இருந்தாலும் அதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிழை பூட்டுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு திருப்தி, கடவுளை எங்களை நடத்துறாருன்னு சொல்லிட்டு திருப்தி. நாம மனிதர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம், 6 படித்தவர்களாக நாம் எப்படி செய்ய வேண்டும்? திருப்திப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மிக 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 நல்லவராய் காணப்படுகிறார். ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? குறைபட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, வனாந்திரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைதனத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எகிப்துல முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க அந்த வேலை வாங்கினதுனால கஷ்டம், பயங்கர சிறையிருப்பு. அப்ப ஆண்டவர் மோசே அனுப்பி அவங்கள விடுவித்து கொண்டு வருகிறது நன்மைக்காக தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு அவங்களை அழைத்து கொண்டு போகணும், அவங்களை நல்லா வைக்கணும்னு தான் என்ன பண்றாரு? வாஞ்சி உள்ளவராய், சித்தம் உள்ளவராய் அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது அந்த இடத்துல இருந்து புறப்பட்டாங்களோ அன்னையிலிருந்து என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து எண்ணத்தை குடிக்கிறது, தண்ணி இல்லையே, எங்களுக்கு ஆகாரம் இல்லையே. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை போஷித்தா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு முறுமுறுப்பு, டெய்லி இதே தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு அளவா எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதிகமா சேர்த்து வைப்பாங்க. இப்படியாய் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்து திருப்தி இல்லாமல் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் கோபமூட்டி என்ன செய்தது? 40 நாட்களில சேர வேண்டியதான அந்த இடத்தை 40 வருஷம் கழிச்சு என்ன செய்தார்கள்? அந்த இடத்துக்கு கடந்து வந்தார்கள். அதுக்குள்ள அந்த ஒரு தலைமுறை என்ன செய்தது? அழிந்தே, வனாந்திரத்துல அழிந்தே போனது. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அந்த திருப்தியற்ற சூழ்நிலை, முறுமுறுக்கிற காரியம். நம்ம இந்த நாளிலே நம்ம நினைத்து பார்ப்போம், நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த கால வேளையில நாம் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளதான அந்த முறுமுறுப்புகள், ஆவிகள் என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க ஆண்டவரே. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள் தான், ஆனா நமக்கு என்ன இருக்கணுமா? போதும் என்ற மனது. ஹல்லேலூயா. அநேகரை பார்த்தீங்கன்னா, குடும்ப தகராறுலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? நியாயமா யாருக்கு என்ன வரணுமோ எல்லாம், நம்ம ஒரே தாய் வயிற்றுல தான் பிறந்திருக்கோம், அப்போ யாருக்கு என்ன வரணுமோ அதை மட்டும் எடுக்கணும். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே அடுத்தவங்கள்தான் என்ன செய்திடணும், அடுத்தவங்க சொத்து, அவங்களுக்கு வர வேண்டிய சொத்தை என்ன பண்ணிடணும்? சேர்த்து எடுக்கணும். என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. அந்த மாதிரி பண்ணவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க அதில் ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது கூட அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக காணப்படுகிறது. நிச்சயமாகவே காலையில் அந்த ஆண்டவர் இந்த வேளையில நம்மோடு இடைப்படுகிறார். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல கூட 4வது அதிகாரத்துல 11 13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுலப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது அவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமென். இங்கே பார்க்கும்பொழுது பவுல் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கேன்? மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒன்றுதான். எனக்கு சாப்பாடு இருந்தாலும் ஒண்ணுதான், அல்லது பாக்கெட்ல பணம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான தேவ பிள்ளைகளுடைய ஒரு அழகான ஒரு நற்குணமாக அது காணப்படுகிறது. நமக்கு ஒரு பெரிய இடத்துல போயிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடவும் நமக்கு தெரியணும், அதே நேரத்தில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் உட்காந்து அந்த கஞ்சி குடிக்கவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ, நாங்களாம் அங்கெல்லாம் உட்கார மாட்டோம்ப்பா, நாங்களாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா, நாங்களாம் டேபிள் இல்லாமல் உட்கார மாட்டோம்ப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு உள்ளதான ஒரு அழகு. நான் என்ன பண்ண மாட்டேன்? பெட் இல்லாம படுக்கவே மாட்டேன். அல்லது இப்போ இந்த காலத்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாம என்ன பண்ண மாட்டோம்? நாங்களாம், எங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது.
அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைகளை சொல்லக்கூடாது. இந்த கால வேளையில் இந்த பவுலப்போஸ்தலன் ஒரு முன்னுதாரணமாய் அவரே சொல்றார். அவருடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படியும் சமாளிப்பதற்கு நான் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல ஒரு உயர்ந்த அதிகாரியா இருந்தவர், கமாலியலின் பாதத்துல படித்தவர். அவர் எவ்வளவு நல்லா இருந்திருப்பார் நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர் பல இடங்களுக்கு சென்று அடியும் உதையும் வாங்கி அப்படியே நாய் மாதிரி என்ன பண்ணி கொண்டு வருவார்கள், அவர் அப்படியே இழுத்து கொண்டு வருவார்கள். எதற்காக என்றால் ஆண்டவருடைய நாமத்துக்காக, சுவிசேஷத்தை சொன்னதற்காக என்ன செய்வார்கள், அப்படியாக அவரை அடித்திருப்பார். ஒரு அட்டவணையே போட்டிருப்பார், இத்தனை அடிப்பட்டேன், அத்தனை அடிப்பட்டேன், அப்படியாக என்னை இந்த செய்து பண்ணாங்க, அந்த தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டவணையை அவர் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அதை தான் நம்ம முக்கியமாக இந்த கால வேளையை நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோன்றது பெருசு இல்லை, யார் கூட நம்ம இருக்கிறோம், யார் நம்ம கூட இருக்கா, நம் ராஜாதி ராஜா, ஹல்லேலூயா, கத்தாதி கத்தரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு ஒரு மன ரம்மியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஒருவேளை சோர்ந்து போனவர்களாக, நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், ஏன் எனக்கு இது கிடைக்கல, ஏன் இந்த காரியங்கள் செயல்படல, எங்களுக்கு கூட தான் வீடு வேணும், எங்களுக்கு கூட தான் கார் வேணும், ஏதோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போகல. ஆண்டவருக்கு நன்றியாக நாம் காணப்படும் பொழுது ஏற்ற வேளையில ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் நிரப்பு அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாய் காணப்படுகிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆபகுக்ல 3வது அதிகாரம் 17-19 வரைக்கும் எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அங்கே அழகாக பட்டியலிடுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரம் பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் என்ன செய்வேன், களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை எடுத்து வாசிக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடைக்கையில், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில அப்படி நம்ம சொல்ல முடியுமா? எல்லாரும் சோர்ந்து போய் எல்லாருக்கும் மனசுல இருக்குது, ஐயோ நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்னு தெரியலையே, எதுக்கோ வரும், ஆனா இன்னும் எதுவுமே வாழ்க்கையில நடக்கலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அழகாக ஆபகுக்கு எழுதி வச்சிருக்கிறார், என்ன இல்லைனாலும் சரி நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உதாரணமாக பார்க்கலாம் என்னால் தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 63:5 அவர் ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை அவர் சொல்லுகிறார். அதை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பார் போல அப்படின்னு நம்ம நினைக்க கூடும். அதை வாசிக்கலாம். முதல்ல, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நிலத்தையும் கொழுப்பையும், அதாவது மட்டன் பிரியாணி சாப்பிட்டது போல என் இருதயம் எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கிறது, என்னுடைய ஆத்துமா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் அதனுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது எப்பொழுது பாடினான் வாசிங்கமா? அது தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது பாடின சங்கீதம். வனாந்திரத்துல எப்பொழுது இருந்தாருன்னா, அந்த சவுல் ராஜா அவனை துரத்தி 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 அடிச்சார் பாருங்க. ஒரு கௌதாரி வேட்டையாடுகிறது போல எப்பொழுதும் சுத்தி 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 என்ன பண்ணுவார், தேவையில்லாமல் அவரை எப்படியாயும் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவரை சுற்றி சுற்றி துரத்தி கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா எப்படி இருக்கிறது, சந்தோஷமா
திருப்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை நாம் வளர்த்து கொள்வோம். அது ஒரு பெரிய ஆதாயமாக, ஒரு லாபமாக, நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.